கோபத்துடன் யுத்தக்களம் வந்து அர்ஜுனன் மீதும் கிருஷ்ணர் மீதும் அம்பு மழை பொழிந்தேன். கிருஷ்ண பக்தனான நான் கிருஷ்ணன் மீது காயம்படும்படி நடந்து கொண்டேன். ஆனால் அவர் என் மீது கோபம் கொள்ளாமல் சிரித்து கொண்டே இருந்தார். அர்ஜுனன் என்னால் மயக்கமடைந்ததால் அதை தாங்கிக் கொள்ள முடியாத கிருஷ்ணன் தேரிலிருந்து இறங்கி தேர் சக்கரத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு என்னை தாக்க வந்தான். துரியன் செய்வது பாவத்திற்கு புறம்பானது. அது தவறு என்று தெரிந்தும் அவன் பக்கம் நின்று நானும் பாவத்தை செய்துவிட்டேன். உன் கையில் இருக்கும் சக்கரத்தால் எனக்கு மோட்சத்தை கொடு கிருஷ்ணா என்று வணங்கி நின்றேன். மயக்கம் தெளிந்து இதை பார்த்த அர்ஜுனன், ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கையில் ஆயுதத்துடன் நிற்கிறாயே கிருஷ்ணா என்று கிருஷ்ணன் செய்த சத்தியத்தை நினைவுபடுத்தினான் அர்ஜுனன். கிருஷ்ணா, நான் உன்னை சரணடைந்து விட்டேன். என்னை நீ காப்பாற்றுவாய் என்று நீ என் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் சத்தியத்தையும் காப்பாற்றுவதற்காக எனது வாக்கை மீறுவதில் தவறில்லை என்றான் கிருஷ்ணன். அப்போதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அர்ஜுனனுக்காக அவன் ஆயுதம் ஏந்தவில்லை. துரியனிடம் நான் என் தாய் மீது செய்த சத்தியம் பொய்த்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் ஆயுதம் ஏந்தி நின்றான் என்றார் பீஷ்மர்.